வரக்கூடிய பக்தர்களுக்கு அருளாசி கொடுப்பதுதான் மடாதிபதிகளுக்கு இருக்கக்கூடிய வேலை. அதையும் அவர் செய்ய மாட்டேங்கிறாரா மதுரை ஆதீனம்? ஐயா, அருளும் இல்ல, அங்க ஒரு ஆசியும் இல்ல. முதல்ல இருந்தாலும் வாயை மூடிட்டு ஒரு வருஷம் அமைதியா இருந்தாலே போதுங்க. எதுவும் பேசாத. இவர் ஆதீனமா அரசியல் பேசக்கூடிய சாமியார், அரசியல் பேசுற சாமியார், அரசியல் பேசுற அதெல்லாம் பரவாயில்ல. நீ என்ன காமெடி மாதிரி சொன்னு கேட்க. மற்ற சாமிகள் எல்லாம் ரசிக்கிறீங்களா இவர் பேசுறத? அப்ப துணிச்சலா நிக்கணும்னா, நான் இவர் வெளியில கூட்டத்தை பார்த்தாச்சுன்னா, இந்து இயக்கங்கள், பிஜேபி, இந்து முன்னணி, நம்மளை போன்ற ஆட்கள் கூட்டத்துல வந்தாச்சுன்னா பாரத் மாதா கி ஜெய் அப்படிம்பாரு. இங்கிட்ட திமுக சார்ந்த இந்த அரசாங்க சார்ந்த விஷயத்த சேகர் பாபு ஜிக்கு ஜெய் அப்படிம்பாரு. என்ன சார் இவே ஆதீனம்? திமுக ஆட்சி கீழே இருக்கணும், மோடி மேல வரணும். மேல இருக்கணும் சொன்னாரா இல்லையா சார்? இல்ல, மத்தியில மோடி ஆட்சி இருக்கணும், தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி இருக்கணும். திமுக மேடையில பேசினார்ல. இப்ப அடுத்த எலெக்ஷன் நேரத்துல என்ன தெரியுமா? மேல மோடி வரணும், கீழே எடப்பாடி வரணும் பாருவர். காமெடியன், காவி கட்டிய ஒரு காமெடி. எங்களுக்கு எல்லாம் அவமானமா இருக்கு. பொய் சொன்னதுக்கு இந்த மனுஷன் மன்னிப்பு கேட்கணுங்க.